ஹாய் ரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் ஆப். டவுன்லோட் பண்ணுங்கள், ஷாப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை பீட்ரூட் புரோட்டா, கோதுமை மாவில் பீட்ரூட் உருளைக்கிழங்குல எப்படி ஒரு புரோட்டா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட்டை கட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பீட்ரூட் போதும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பீட்ரூட்டை போட்டுட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் அந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சதை போட்டு ப்ளஸ் உருளைக்கிழங்க மசித்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு மல்லித்தூள் கொஞ்சம் தூவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பருத்திட்டு அதில் இந்த உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபைனாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி லைன் போட்டு அதை நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக ஒரு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா, டபுள் கலரில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ரோலை ஃபைனாக அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை வேணால், சும்மா ஒரு தவாவில் போட்டு இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஆயிலை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலை ஊற்றிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் இந்த பக்கம் ஒரு தயிரில் கேரட், தயிர் பச்சடிங்கிற மாதிரி கேரட், வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, சால்ட்டு, லைட்டாக பெப்பரை தூவிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராய்த்தாவை ரெடி பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஸ்நாக்ஸு இல்லாட்டி லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி பீட்ரூட் புரோட்டா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.